வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சிதம்பரம் சக்திவேல், வராகி பாஷகர். சார், இப்போ வரப்போற சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி சாதகமாகவும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் இருக்கும்போது யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியில உச்சத்தை தொட போறாங்க? வணக்கம். வரக்கூடிய மார்ச் 29 சனி பயிற்சி நடக்கிறது. இந்த சனி பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறது. இந்த சனி பயிற்சி வரக்கூடிய 29 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். அதாவது 10 வருடமாகவே அவங்க ஒரு 7.5 சனியினுடைய பாதிப்புகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இழந்த விஷயங்களை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை இவங்க அடைய போகிறாங்க. அதாவது வரக்கூடிய ஒரு 15 வருஷத்துக்கு பெரிய மேன்மையான வளர்ச்சி தான் இருக்கும். ஒரு சின்ன இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு 10 வருடம் அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதில் விட பல மடங்கு அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு செல்வ செழிப்போடும் இழந்த பொருட்களையும் சரி உறவுகளையும் சரி எல்லாத்தையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி. கடகராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு 5 வருட காலமாகவே அவங்க கண்டக சனியாகவும் அஷ்டமதி சனியாகவும் அவங்கள ரொம்பவுமே சிரமப்படுத்திடுச்சு. அதுலேயுமே அவங்க பொருளாதார இழப்புகள் சந்திச்சிருக்காங்க, உறவுகளை பிரிவுகளை சந்திச்சிருக்காங்க, நண்பர்கள் இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கெல்லாம் இழப்புகளை சந்தித்த ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி. அவங்களும் ஒரு பெரிய வளர்ச்சியான ஒரு பாதையில் தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொருளாதார ரீதியாகவே நல்ல நிலையில் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மகரம், கடகம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிகம், அதுவும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இந்த 4 ராசிகளுமே ஒரு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ராசிகள் வரக்கூடிய சனி பயிற்சி அமைய போகிறது. மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசி நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அவங்க அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் கடந்த ஒரு 2 வருஷமாக அவங்க பாதிப்பில் இருந்தாங்க. மேற்கொண்டு வரக்கூடிய சனி பயிற்சி மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம் இந்த 4 ராசிகள் பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன்களை அனுபவிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 4 ராசிகள் தான். ஏன்னா எந்த கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சாலும் கூட இந்த 4 ராசிகளும் சனியுடைய பாதிப்புகள்லேருந்து முழுமையாகவே விலகக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னாக்கா இந்த 4 ராசிகள் தான். இப்போ இந்த 4 ராசிகளும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை அடையக்கூடிய ராசிகளாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. அதான் எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி சில சோதனைகளை கொடுக்க போகுது. அதாவது இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய மார்ச்சில் வர்ற இந்த சனி பயிற்சி ரொம்ப கடுமையாக பாதிக்கக்கூடிய ராசி அப்படின்னாக்கா மீனராசி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா கும்பராசி. கும்பம் ஜென்மச்சனியிலேருந்து விலகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மீனராசி ஜென்ம சனியை நடக்க போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மேசராசி 7 சனியுடைய ஆரம்ப பகுதியில் இருக்க போகிறது. அப்போ இந்த 3 ராசிகள் மேற்கொண்டு சிம்மராசி. சிம்மராசி அவங்கள பொறுத்த வரைக்கும் அஷ்டமதி சனி நடக்க போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கன்னிராசி கண்டக சனி சொல்லுவாங்க. அந்த கண்டக சனி காலங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது அவங்கள ஒரு நல்ல நண்பர்கள், கருத்து வேறுபாடு, மனைவி, குடும்ப சூழல்கள் இது எல்லாமே மற்றபடி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியும் கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான ஒரு ராசிகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த சனியினுடைய ஆதிக்கம்ங்கிறத இந்த ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் முதன்மையாக பாதிக்கப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம், அதுக்கு அடுத்தபடியாக சிம்மம், அதுக்கு அடுத்தபடியாக கன்னி. இந்த 3 ராசிகளுமே கொஞ்சம் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளாகத்தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த சனி பயிற்சி யாருக்கெல்லாம் ஒரு பாதிப்பு உண்டாகுதோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம், எப்படி தங்களை இது பண்ணிக்கலாம்? பொதுவாகவே இப்போ சனியினுடைய பாதிப்புகளுக்கு உண்டான இந்த மீனம்,
கும்பம், மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு, கன்னி, இந்த 6 ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து மீளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சூரிய நமஸ்காரம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். அதே நேரத்தில் மேற்கொண்டு உங்களுக்கு முகமற்ற தெய்வங்கள் அந்த வழிபாடு தான் ஒரு பாதிப்புகளை தடை செய்வதாக இருக்கும். மேற்கொண்டு அப்புறம் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாத்தி மேற்கொண்டு 48 வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த சனியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலபைரவருக்கு ராகு வேளையில் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பொருளாதார ரீதியாக என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கிட்டாலே இந்த 7.5 சனி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதிப்புகளிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக கடன் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதற்காக நம்ம என்ன பொருளாதாரம் இருக்கோ அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை முறைகளை அமைச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு நமக்கு மேன்மையான பலன்களை கொடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இது எல்லாமே இந்த சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்துக்கூடிய ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். மேற்கொண்டு நம்ம வயதானவங்களுக்கும் உடல் ஊனமானவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாமே தான தர்மங்கள் செய்துட்டு வந்தாலே இந்த சனியினுடைய பாதிப்புங்கிறது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம கஷ்டப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அது கிடையாது. இந்த 6 ராசிக்காரங்களுக்குமே வந்து வாழ்க்கையில் சில படிப்பினைகளை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சனி பயிற்சி நம்ம சொல்ல முடியும். இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அனுபவங்களை தான் கொடுக்குமே தவிர அது வந்து நம்ம கஷ்டமாக அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. பொதுவாகவே வந்து நல்ல எண்ணங்கள், செயல்கள் இந்த தாக்கத்தில் இருந்து நம்மளை தற்காக்கும். வாழ்க வளமுடன்.